Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீந்து போன சாதத்தில் சூப்பரான நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற சப்பாத்தியை விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மீந்து போன சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் முத நாள் செஞ்ச சாதம் இருந்தாலும் மீந்து போச்சு அப்படின்னாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் தண்ணியில் சாதத்தை போட்டுட்டிங்க அப்படின்னாலும் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சாதத்தை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். பவுலில் போட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்துலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதத்தில் செய்கிறதுனால உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இது கூடவே நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கோதுமை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நான் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்பவும் சப்பாத்தி தேய்க்கிறது போல் தேய்ச்சிக்கோங்க. நம்ம சாதம் சேர்த்து செய்கிறதுனால தேய்க்கும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா தேய்க்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. நல்ல மெல்லிஸாக நீங்கள் தேய்க்கலாம். தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ரவுண்டாக இருக்கிற தட்டோ இல்லை மூடியோ வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப் கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சப்பாத்தி செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரியே நான் மீதி இருக்க சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். அதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கலாம். தோசைக்கல் நல்ல சூடாயிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு பக்கம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா புசு புசுன்னு நம்ம நார்மலாக பண்ணுற சப்பாத்தி மாதிரியே வருதுன்னு. இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன். இதையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.